ஹலோ மை ஹனீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன் தான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம கேங்ஸ்டர் இன் லவ் எபிசோட் 14 பார்க்கலாம், சரியா? ஹனீஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணனால திஸ் எபிசோட் இஸ் ஃபார் யூ. அண்ட் மெயினாக ஹனி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக போட்டுட்டேன். பாருங்கள். போன பார்ட்டில் இதில் ஸ்டாப் பண்ணிப்போம் அப்படின்னா தேன் கூட நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு பேபி ஷவர் மாதிரி வச்சுருப்பான். அண்ட் லாஸ்ட்டாக ஸ்டீஃபன் அங்கிள் உங்களை பார்த்துருப்பாரு. கொஞ்சம் கான்வர்சேஷன் மாதிரி போயிருக்கும். அதோட போன பார்ட் ஸ்டாப் பண்ணோம். இப்போ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. போன பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு தி எஃப்எஃப். கட் பண்ணால் அப்படியே 1 வீக் அப்புறம் தேங் ரெடி ஆகிட்டுருக்கா மிரர் முன்னாடி நின்றுட்டு. ஒரு மார்னிங் டைம் போல். அப்போ நீங்கள் தயாங்கிட்ட போகிறீங்க. ஓட்கா ஆச்சு, பெயின் இது வர மாதிரி இருக்கா சொல்றீ? இல்லை, அதுக்கெல்லாம் இன்னும் டேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸாக கொஞ்சம் இழுக்கிறாரு. யோ என்னது இது? ஸ்குவீஸ் பண்ணாத நோஸை கூசுதுப்பா. தேயாங், டைய ஒழுங்காக கட்டியிருக்கியா? இரு. யோ எங்கே பார்க்குற? யுவர் ஸ்ட்ராபெரி லிப்ஸ். ஓட்கா, ஒரே ஒரு கிஸ். நோ. ப்ளீஸ் டி. நோ நோ, கொடுக்க மாட்டேன். அடா போடி. தேங் தேங், என்னடி இன்னைக்கு நீ கண்டிப்பாக போகணுமா என்ன? மேடம் எப்படி கேட்குறீங்க? அது தெரியலப்பா, ஒரு மாதிரியா இருக்கு. என் கூடயே இறேன் ப்ளீஸ். அப்போ தேங்க உங்கள் ஃபேஸை கர்ப் பண்ணிக்கிறான். ஏன்டி சடனாக சொல்கிற? இரு, அவ்வளோதான். என்ன பண்ணலாம்? இருக்கியா? யோசிக்கிறேன்டி. யோசிக்கிறியா? ப்ளீஸ் ப்ளீஸ் இறேன், இருப்பா. ஆனால் இன்னைக்கு யோ சும்மா இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் சொல்லாத. ஷோ சரி இருடி, நான் கால் பண்ணுறேன். பண்ணு பண்ணு. ஹலோ சீஃப். இல்லை, இன்னைக்கு நான் கண்டிப்பாக வரணுமா என்ன? இல்லை, கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக தான். ஹே, என்ன சொன்னாரு? ஓகேவா? இருக்கியா என்ன? ஓ அப்படியா? என்ன ஓகேவா? இருக்கியா? இதோ நான் கிளம்புறேன் சீஃப், நான் வாரேன். ஏய் என்னப்பா? ரெடி கோமா? ஆமான்னு சொன்ன என்ன இருக்கவா போற? இல்லைல்ல. உட்கா இல்லடி, அது இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மிஷினாக தான். ஒரு பிள்ளை தாச்சி பொண்ணு விட இல்லைல்ல, அப்படி சொல்லக்கூடாது. உன் பொண்டாட்டியை விட அதுதான் இம்பார்ட்டண்ட்டா? பேசாட்டி கொஞ்சம் சீஃபவே நீ கல்யாணம் பண்ணியிருக்கலாம். என்னது கல்யாணம் பண்ண? சீஃப்னு அவர் கால் பண்ணி தான் நான் பேசணும். ஏண்டி சிரிக்காத. சரி சரி, முடிஞ்ச அளவுக்கு வேற ட்ரை பண்ணுறேன், சரியா? ஓ எது சார்? இந்த நைட்டு 11 மணி 12 மணி 1 மணியா சார்? இல்லை தயா, நீ உன் சீஃப் கூட இருந்துக்கோ, சரியா? ஓட்கா, ரொம்ப பண்ணுறடி நீ. யாரு? நான். சரி, நான் போயிட்டு வரவா? இதுக்கு என்கிட்ட கேட்குற? சரி, ஒரே ஒரு கேஸ் மட்டும். நீ வெளியில் போகாமல் என் கூட இருந்தேன்னா நான் தரேன். சரியான ஆள் தாண்டி நீ. சரி பாய், நான் வரேன், பார்த்துரு, சரியா? வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை பேட் பண்ணிவிட்டு அவன் கிளம்பிடுறான். இல்லை புரியலை, என்ன இவன் போயிட்டான்? அட்லீஸ்ட் ஒரு 4 ஹெட் கேஸ் ஆச்சும் பண்ணியிருக்கலாம்ல. என்னமோ இவன் தான் எல்லா ஒர்க்கும் பண்ணுற மாதிரி எப்படி போகிறான் பாரு. அந்த சீஃப் மட்டும் என் கையில் கிடைச்சான், அம்மிக்கல்லை வச்சு அரைச்சி போடுவேன். ஐயோ தேயாங், நீ ஏன் இப்படி பண்ணுற? ஒன்டே கூட இருந்தாதான் என்ன அவனுக்கு? பாவம் என் புள்ள,
ஆசையாக கிஸ் கேட்டுச்சு. அது கூட நான் பண்ணலை. மேடம் இப்போ பண்ணுறீங்களா? யா, நீ நீ என்ன பண்ணுற? மேடம் கிஸ் கொடுக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்கல்ல, அதான் வந்துட்டேன். நிஜமாவா? சீஃப் எப்பயோ லீவ் எடுத்துக்குன்னு சொல்லிட்டாரு. அந்த அவங்ககிட்ட சும்மா ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். அட பாவி பயலே, ஏய் பார்த்துடி. நீ உண்மையிலே இன்னைக்கு போலையாப்பா? ஆமாம் மேடம். ஐயா ஜாலி, ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு தேங் பெட்டில் போய் உட்காந்து உங்களை அவன் லேப்பில் உட்கார வச்சுக்கிறான். சரி கொடு. என்னது? என்னதா? இல்லை புரியல. ஏய் சும்மா சொன்னேன். பேச்சு மாத்தாதடி. என்ன சொன்ன நீ? போகலன்னா நான் தாரேன்னு சொன்னேன்ல, இப்போ தா. அது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸாக கொஞ்சம் கிட்ட வராரு. ஏய் இரு. சரி அப்போ நான் கிளம்புறேன்டி. ஐயோ சரி கண்ணை மூடு. ம். பாவி ஏய் வலிக்குதுடி. என்னால் மூச்சு விட முடியல. சரி லவ் யூ. ஐ லைக் யூ. ஐ லவ் யூ. நீங்கள் 2 பேரும் போய் சாப்பிட்டுட்டு கார்டனில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. கட் பண்ணால் ஒரு ஈவினிங் டைம் போல் ஆகுது. தேங் வந்து ஒரு ஒயிட் கலர் பேக்கி பேண்ட் மட்டும் போட்டுட்டு அந்த சோஃபா மேலே சாஞ்சிருக்கான். நீங்கள் தேங் மேலே சாஞ்சிருக்கீங்க. தேங் வந்து சாஃப்டாக உங்கள் பெல்லியை மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கான். தேங்கா, உன் சீஃப் என்ன சொன்னாலும் கேட்பியா என்ன? அப்படியே இல்லடி, எனக்கு ஓகேன்னு தோணுனா மட்டும்தான் பண்ணுவேன். ஏன்? இல்லை கேட்டேன். இன்னைக்கு மட்டும் உன் சீஃப் விடலைன்னு வச்சுக்கோ, ஏன் வேறு மாதிரி சீன் ஆகிருக்கும். உனக்கு இப்படி பேச யாரு சொல்லி கொடுத்தது? என்னடி பேசுகிற நீ? யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது சொல்லு. நீங்கள் டேர்ன் பண்ணி தேங்க பார்க்குறீங்க, தேங்க உங்களை பார்க்குறாரு. எனக்கு தெரியாதுல்ல? அப்படி தானே? சரிடி. என்ன சிரிக்கிற? சாம்பிள் காட்டட்டுமா? ஓ சாம்பிள் காட்டட்டுமா? அப்புறம் நான் நல்லா தான் பேசுவேன்ப்பா. ஓ அப்படி வரீங்களா மேடம்? சரிடி. நான் தான் சீஃப், நீ தேயா. எங்க பேசு. ஏய் எப்படி ஒன்று மாதிரியே பண்ணுறேன்னு பாரு. ரெடியா? ரெடிடி, வா பேசலாம். ட்ரிங் 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 ட்ரிங். சிரிக்காத தேயாங். ஹலோ சீஃப். சொல்லுவி. இன்னைக்கு என்னால் வர முடியாது. யாவி? இந்த ஏன் என்னன்ற வெங்காயம்லாம் கேட்காதீங்க. வர முடியாதுன்னா வர முடியாதான். ஏவி என்ன வீக்கின்னா வர முடியாது சீஃப். வைக்கிறேன். எப்படி உண்டு? வேற லெவல் ரீ. எப்படி என்ன மாதிரியே பண்ணேனா? ரைட்டு. தேங் நம்ம ரோல்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாமா? புரியலடி. இல்லைப்பா, நான் வந்து கிம் தேங், நீ வந்து ஓயான். நான் நீ நான். எப்படி? புரியல. ஏதோ முடிவில் தாண்டி இருக்கு நீ. சரி டாபிக் என்ன? டாபிக்கா? நடிக்கணும்ல. ஆமாம்ல. ரொமான்ஸ். ரைட்டு. ஹே நீ வயன், என்ன மாதிரி தான் பண்ணணும். எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல. நான் எப்படியெல்லாம் இருக்கேனோ அதே மாதிரி நீ ஆக்ட் பண்ணால் போதும். அதே மாதிரி நீ எப்படியெல்லாம் இருக்கியோ அதே மாதிரி தான் நானும் ஆக்ட் பண்ணுவேன். ஓகேவா? டீலா? சரிங்க தயங்கா. வாவ், கேங்ஸ்டர் வி ஆன் ஆக்ட் மோட். ஏதோ ஒன்று குறையுது. இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயங்கோட ஷர்ட்டை வந்து வியர் பண்ணிக்கிறீங்க. தயங்கோட கன்னையும் எடுத்து வச்சுக்கிறீங்க. ஏய் நடி பண்ணுற? அப்சல்யூட் தயங்க மாறணும்ல. சாரி கேங்ஸ்டர் வியா மாறணும்ல, அதுக்கு தான். ரைட்ரி. சும்மா சொல்ல விடாதடி, வேறு லெவலாக தான் இருக்க. சாரி வேறு லெவலாக இருக்கீங்க தயங்கா. ஏய் அப்போ என்ன? டி வேணாண்டி. அப்போ தேங்க்கு வந்து உங்கள் ஸ்லீவ்லெஸ் மேக்ஸ் எடுத்து போட்டு விடுறீங்க.
பர்ஃபெக்ட் ஒயன். இல்லை பர்ஃபெக்ட் ஓட்கா. அச்சோ தேங்க அழகாக இருக்கு. சரி ஓகே நடிக்கலாமா? இரு நான் வெளில இருந்து வரேன். ஒரு நிமிஷம். ஏ உண்மையை சொல்லு, இதுக்காகவா என்னை இருக வச்ச? இதுக்காக தான் என்னை இருன்னு சொன்னியாடி? ப்ராமிஸாக இல்லை, இது எல்லாமே அன்பிளான்னு தான். இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு என்ன முன்னாடியேவா தெரியும்? நான் சும்மா சொன்னேன், நீ ஒத்துக்கிட்ட. சரி இரு நான் வெளிலேருந்து வரேன். நீ என்ன பண்ணுறனா அந்த பெட்டில் போய் உக்காந்துக்கோ. சரியா? நான் வரேன், போய் உட்காரு. ரைட்டு. கேங்ஸ்டர் வி மேக்ஸியை போட்டு உட்கார வச்சிட்டா. இது மட்டும் வெளியில் தெரிஞ்சுது ஏங்கா சோழி முடிஞ்சு. ஐயோ இப்படி பண்ணிட்டாளேடா. லவ் ஒரு பர்சனை என்னென்னலாம் பண்ண வச்சுக்கிது பத்தியா? லவ் தேங்க ரெடியா? ரெடிங்க தயாங்கா, ரெடிங்க, வாங்க. ஓகே நான் வரேன். ஹே ஓட்கா, என்னடி பண்ணுற? இல்லை தயாங், சும்மா தான். சாப்பிட்டியாடி? சிரிக்காத தேயாங். இல்லை தயாங், இனிமேல் தான். இப்படி சிரிச்சிட்டேன்னா எப்படி? இல்லை தயாங், இனிமேல் தான். ஹே ஓட்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயங்க கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. நான் தான் இழுக்க முடியல தெரியுதுல்ல, வாயேன். இந்த வரேன். அப்பா தேங்க கூட்டிகிட்டு போய் ஒரு வாலில் பின் பண்ணுறீங்க. தேங்க இருக்கா அவ்வளோ ஹைட்டுக்கு. தேயாங் கோஆப்ரேட் பண்ணுடா. குனி பாப்போம். இப்போ தான் கரெக்டாக இருக்குது. சரி ஓகே. ஐயோ இது வேற. எப்படிடி கன் எப்படிடி? தயாங் கன்னெல்லாம் அது எடுக்கிறீங்க? கேட்கலடி. அது ஒன்றும் இல்லை தயாங். அப்போ நீங்கள் அந்த கன்னை வச்சு தேங்கோட ஃபேஸை வந்து லிஃப்ட் பண்ணுறீங்க. ஹே என்னடி பயப்படுறியா? இல்லைங்க, இல்லை பயப்படல. என் கண்ணுக்கு நீ எப்படி தெரியுமா தெரியுறா? ரோட்கா மாதிரி தெரியுறா. சும்மா வேறு லெவலாக இருக்க நீ. தயாங் என்ன பண்ணுறீங்க? என்னடி? அப்போ நீங்கள் தயாங்கிட்ட ரொம்ப க்ளோஸாக போகிறீங்க. டேய் வெக்கப்படு. பண்ணுறேன். தயாங் நான் என்ன பண்ணுறீங்க? ஏய் என்னடி அமைதியாரு? தயாங்கா, ஐயோ போங்க தயாங், எனக்கு வெக்கமாக இருக்குது. டேய் நான் இப்பெல்லாம் சொல்ல மாட்டேன்டா. தேயாங் நீ நர்வஸாக பார்க்கணும். நர்வஸ் மீன்ஸ் லைக் அந்த கண்ணில் பயத்தோட ஐயோ அவன் எனக்கு கிஸ் பண்ணிடுவானோ அந்த பயத்தோடு பார்க்கணும். நீ என்ன குடிச்சு சாப்பிட்ற மாதிரி பார்க்குற? இருடி ஒழுங்காக பண்ணுறேன். தயாங்கா அது தயாங் இப்போ தான் ஒழுங்காக பண்ணுறான். என்னடி? ஏய் என்னடி சும்மா தேயாங்கண்ணா? ஸோ நான் விடுங்க தயாங். ஏய் சரிடி சொல்றி. என்ன தயாங்? லவ் யூன்னு சொல்றி. ஐ லைக் யூ. ஏய் சரிடி கொடு. என்ன கொடுக்கணும் தயாங்? என்ன கொடுக்கணுமா? என்ன கேட்பேன் நான்? கிஸ் தான், வேற என்ன கேட்பேன்? குடுறி. அடே இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நான் இப்படிலாம் பண்ணுவேன்னா என்ன? ஓட்கா நீ இப்படி பண்ணும்போது நான் அப்படி சும்மா இருக்கிறது. இதனடி ஸ்டார்ட் பண்ண. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஆக்ட் இருந்தாலும் சொல்லி பண்ணோம். நீ என்ன சீரியஸாக? தேயாங் என்ன பண்ணுற? அப்போ தேயாங் இருந்துட்டு உங்களை தூக்கிட்டு பெட்டில் சாய்க்கிறாரு, உங்கள் மேலே ஹோவர் ஆயிக்கிறாரு. ஏய் தேங்கல்ல ஓட்கா. ஐயோ போதும் போதும், கிச்சு முட்டாத போதும். அடியே ஓட்கா மை டியர் ருக்மணி, நல்லா பண்ணுறடி, நீ நல்லாவே பண்ணுற. ஆனால் ஏங்க இருந்தாலும் என் ட்ரெஸ்ஸில் என்னை விட நீ க்யூட்டாக இருக்கப்பா. அக்கல்றி உனக்கு.
இந்த இரு வரேன் போது கூசுது. அப்போ தேங்கிட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணிவிட்டு சாஃப்டாக பேஷனேட்டாக ஒரு கிஸ் கொடுக்குறான். அதோட அந்த டேவும் கம்ப்ளீட் ஆகுது. அப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. தேங்க வந்து கிளம்பிட்டுருக்காரு வெளியில். தேங்கா உட்கா தயவு செஞ்சு எதுவும் சொல்லாத. இன்னைக்கு எனக்கு சரியான வேலை இருக்குது. இன்றைக்கி என்னால் சத்தியமாக இருக்க முடியாது. தென் நான் வர 2 days ஆகும். சரியா? இல்லை, கண்டிப்பாக போகணுமா? டி நான் விளாட்றியா? இல்லை எனக்கு புரியலை. இல்லைப்பா, நிஜமாக ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏய் என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை கப் பண்ணிக்கிறான். 2 நாள் தான், வேகமாக வந்துடுவேன். சரியா? சுற்றி காய்ச்சிருவாங்க. நோ இஷ்யூஸ், எப்படாம இரு. அது 2 days தாண்டி வேகமாக போயிட்டு வேகமாக வந்துடுறேன். சரியா? சரி. ஆண்டி அழுவுற சோயம் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். தெரியல. சரி, நான் அழலை. போகும்போது அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் அழலை. நீ பார்த்து போயிட்டு வா. நான் டெலிஃபோன் கிட்டே தான் இருப்பேன். நீ போனோடனே கால் பண்ணு. நான் டெலிஃபோன் கிட்டே தான் வெயிட் பண்ணுவேன். நீ கால் பண்ணுற வர. சரிங்க டாக்டர், அங்கே போய் ரீச் ஆகிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். நீ உடம்பு பார்த்துக்கோ, சாப்பிட ஒழுங்கா. சரிடிம்மா. சரி, நான் போயிட்டு வரவா? பாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு தேங் வந்து கிளம்பிடுறான். நீங்கள் உங்கள் விண்டோஸ் வழியாக பார்க்குறீங்க தேங் போகிறத. தேங் காரில் போயிட்டுருக்கான். போகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு காரோட விண்டோஸை ஓப்பன் பண்ணி பாய்டி, லவ் யூ. ஹாய் தேங். அப்போ நீங்களே ஸ்மைல் பண்ணிவிட்டு தேங்க் வந்து வேவ் பண்ணுறீங்க. அப்போ தேங்கும் சிரிச்சுட்டே போகிறாரு. எப்படியும் ஒரு 2 days போயிடுது. யங்டன், நாளைக்கு அப்பா வந்துடுவார். அப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் அந்த மார்னிங் ரொட்டீன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கீழே சோஃபாவில் போய் உட்காரலான்னு சொல்லிட்டு கீழே போகிறீங்க. அங்கே ஒரு டெலிஃபோன் இருக்குது. அதுலேருந்து கால் வருது. யாராக இருக்கும்? ஜோஷ்மா. சரி, பேசுவோம். ஹலோ. Hey baby doll, just wait for me. ஹலோ, யார் நீங்கள்? ஐ திங்க் ராங் நம்பர் நினைக்கிறேன். யார்கிட்ட பேசுகிறேன்னு நினச்சி என்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. This is Kim Taeyang, right? எஸ். I know you. Just wait for me. Who the hell are you? Nonsense. யார் ஒயன்? தெரியாத ஜோஷ்மா. யாரோ லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்கான் ஃபோனில். ஒருவேளை தயாங்கோட. சீச்சி, அதான் எவ்வளோ காட்ஸ் கூட இருக்காங்களே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத. சரியா? ஜோஷ்மா, ஒன்றும் இல்லைடா. தேங்க இன்னைக்கு வந்துடுவான் தானே? ஆமாம். அப்புறம் என்ன? இப்படியே டைம் கொஞ்சம் பாஸ் ஆகுது. நீங்கள் உங்கள் ரூமில் இருந்து விண்டோஸ் வழியாக வெளியில் பார்க்குறீங்க. நல்ல மழை வரும் போலையே. ஏன் இவ்வளோ க்ளவுடியாக இருக்குது? இதே பயமாக இருக்குது. யங்டன் இங்கே வா, அம்மா கிட்ட வா. எங்கேயாச்சும் போயிட்டே இருப்பியாடா நீ? அப்பா எப்போ தான் வருவான்னு தெரியல. ஐயோ, என்னது இது? சரி, நம்ம கீழே போவோமா? நீங்களும் கீழே போகிறீங்க. அங்கே போய் ஸ்வெட்டர் பின்னிட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக அந்த ஸ்வெட்டரை பின்னிட்ட போல. ஆமாம் ஜோஷ்மா, ஃபைனல் டச் வரப்போகுது. என்ன கன் ஷாட்டு? ஜோஷ்மா, ஜோஷ்மா, ஜோஷ்மா. தேங், தேங், தேங்கா. இல்லை, எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்னு. இது தயாங்கல்ல. அப்போ டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்குது.
எஸ் பேபி டால், நானே தான். வரா குட்டி வளர்ந்துருச்சு போல. ரோல்ஸோட ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா பிளட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் உங்கள் பெல்லியை வந்து கவர் பண்ணுறீங்க. இது யாரு? வணக்கம் சார். ஷாக்டன், நீ மேலே போ போ. அப்புறம் இங்க உத்தம புருஷன் இங்க. ரோல்ஸ், முத வீட்டுக்கு வந்திருக்கேன். ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்க மாட்டியாம்மா நீயே? நாம நீ இப்படி இருக்க. ரோல்ஸ், பின்னாடி காட்ஸோட சவுண்டு கேட்குது. I'm here about to kill you, Mrs. V. ரோல்ஸ், ரோல்ஸ் ப்ளீஸ். அப்போ காட்ஸும் வந்துடுறாங்க. நீங்கள் உங்கள் பெல்லியை பிடிச்சிட்டு பொறுமையாக நடந்து உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. அப்போ ரோல்ஸ் அதை பார்த்துட்டு காட்ஸ் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கான். நேராக கன்னை வச்சு உங்கள் லெக்கில் ஷாட் பண்ணிடுறான். அதோடு உங்கள் பெல்லியை பிடிச்சிட்டே நீங்கள் ரூம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிடுறீங்க. கீழே ரோல்ஸ் வந்து உங்கள் காட்ஸ் கூட நல்லா ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் மேலே போயிட்டு ட்ரிங்க் செக்ஷன் கீழே ஒரு கன் இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கிறீங்க. ஏதாச்சும் எமர்ஜென்சி அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்ண ஒரு இடம் இருக்கும்ல, அது கீழே இருக்க ஒரு ட்ராயரில் ஒரு கன் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாச்சும் எமர்ஜென்சினா எடுத்து வச்சுக்கோ. உங்கள் லெக்கில் இருந்து நிறையா ப்ளீடாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பெயினாகவும் இருக்கும். பக்கத்தில் ஒரு கிளாத் இருக்குது, அந்த ப்ளீடான பிளேஸை வந்து நல்லா கட்டிடுறீங்க. ஷாக்டன், ஷாக்டன் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கபோர்ட் பின்னாடி நீங்கள் வந்து போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. ரோல்ஸ் வந்து அந்த உங்கள் காலில் ஷூட் பண்ணியிருக்கனால அந்த ப்ளீடிங் அந்த லைன்ஸை வச்சே வந்து நேராக உங்கள் ரூம் கிட்டே வந்துடுறான். பாரா மேடம் தடயத்தை விட்டு போயிருக்காங்க. இதோ வரேன்டி வரேன். டாக்டர் 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 மேடம் மேடம் கார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டாங்க. ட்ரீட்மெண்ட் பாருங்கள் மேடம் ப்ளீஸ் மேடம். ஏய் வெளியில் வரியா இல்லை? நீங்கள் கன்னோட வெளியில் வாரீங்க, ரோல்ஸ்க்கு நேராக எய்ம் பண்ணி நிற்கிறீங்க. மனசில் பெரிய ஒண்டர் உமன் நினப்பா. வயிற்றுல பிள்ளைய வச்சுட்டு ஒரு அம்மா பண்ணுற காரியமா இது? ஒன்றும் தப்பு 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 தப்பு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஒழுங்கா போயிடு, இல்லாட்டி சுற்றுவேன். சுட்ரி, ஏய் சுட்ரி. பாருங்க டாக்டரே, இது அட்டை பூச்சிங்க இருக்கிற இடம். எங்கே வரும், எப்படி வரும், எது மூலியமாக வரும்னே தெரியாது. ஆனால் வந்தால் ரத்தத்தை உரியாமல் விடாது. என்னை போட்டுன்னு வச்சுக்கோயேன், அகெயின் நாளைக்கு இன்னொருத்த வருவான் என் பிளேஸில். உன் புருஷன் தனியாக இருக்கிற வரைக்கும் சத்தியமாக சொல்கிறேன், இப்போல்லாம் எதுவுமே நடந்ததில்லை. நீ வந்த கேம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் இதோ எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க பார்த்தியா? இன் அவர் வேர்ல்ட் தேர் இஸ் நோ எண்ட். புரியுதா? சீரியஸாக சொல்கிறேன் டாக்டரே, உன்னால் மட்டும்தான் எவ்வளோ பிரச்சனை. நீ தேங்கூட இல்லைன்னு வச்சுக்கோயேன், எங்கள் கேம் ஸ்மூத்தாக போயிருக்கும். we can't do anything, right? It's a fate. அப்போது நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. நம்ம அழுகிற த ரியாலிட்டி. நீயே முன்ன மாதிரி ஸ்ட்ராங்காலாம் இல்லை. இப்போது ஏங்க எப்படி இருப்பான் தெரியுமா? கன்று மாதிரி இருப்பான். சின்ன தூசி கூட பக்கத்தில் போக முடியாது. பட் he becomes so weak because of you, baby doll. Because of you. நீ கூட இருக்கிற வரைக்கும் தேங்க ஈஸியாக போட்டுடலாம், பிரச்சனையே இல்லை. தேங்க்யூ ஃபார் தட். எங்களை மாதிரி வில்லன்ஸுக்கெல்லாம் அது கொஞ்சம் இன்னும் ஈஸியான வேயாக க்ரியேட் பண்ணியிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் த வே. நீ கூட இருக்கிற வரைக்கும்
நீ கூட இல்லைன்னா அவனை அசைக்க முடியாது, அது வேற விஷயம். நீயும் பார்க்க தானே போகிற. லெட்ஸ் சி, ஓகே, லெட்ஸ் சி டுகெதர் நாட். அது வரைக்கும் நீ இருப்பேன்னு கூட தெரியலையேடி. ரோல்ஸ் போதும், ஸ்டாப் பண்ணு. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். ஒழுங்கா போயிடு. இல்லை, நீ ஷார்ட் பண்ணு. சுட தெரியுமா? ஐயா இது வேற நசன் சென்ட்டு வைத்தலை. யாங்டன் என்னம்மா டாகுக்கு எப்படின்னா உன் பிள்ளைக்கு? வாவ், ஐம் ஸோ ஈகர் டு see that. ரோல்ஸ் அவனோட கன்னை எடுத்து உங்களுக்கு நேரம் எய்ம் பண்ணுறான். ஹேய், லெட்ஸ் ப்ளே மிஸ்ஸஸ் பி. இல்லை பேபி டால். ஒட்டாடா ஒரே விடா ஒட்டடா. பரவாயில்ல, நல்லா தான் ட்ரெயின் பண்ணியிருக்கான். பட் பேபி நான் தேங்கோட பொண்டாட்டி, கிம் தேங் பொண்டாட்டி. வா, வாட் அ ஷார்ட் கேர்ள். நீங்கள் ரோல்ஸோட காலர் போன்லேயே நல்லா ஷார்ட் பண்ணிடுறீங்க. தட்ஸ் நைஸ் ஷார்ட். நான் கூட என்னமோன்னு நினச்சேன்டி. ஆனால் நீ அந்த துப்பாக்கியை தூக்குற விதமே இருக்க வேற லெவல். போ, தேங்கோட பொண்டாட்டி நிரூபிச்சிட்டேன். ஹேட்ஸ் ஆஃப், வேற லெவல் ட்ரெயின் பண்ணியிருக்கான். அப்போ ரோல்ஸ் இருந்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு நேராக கன் எடுத்து உங்கள் ஹேண்டுக்கு நேராக சுட்டுடுறான். உங்கள் கையில் இருக்க கன் வந்து கீழே விழுந்துருது. பொண்ணுங்களுக்கு ஒரு கன் எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் சுடுறோம், அந்த பயம் ஒன்று இருக்குல்ல, உங்கள் கண்ணில் அந்த பயமே நான் பார்க்கல. வாவ், தட்ஸ் அ ஸ்பிரிட் கேர்ள். அதுவும் வயிற்றுல ஒரு பிள்ளைய வச்சுட்டு வேற லெவல். போ, அடுத்து கின்னஸ் ரெக்கார்ட்லேயே வரலாம் நீ. அப்போ ரோல்ஸ் உங்களை பேக் ஹக் பண்ணி உங்கள் நெக்கை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறான். நான் பேபி சாரி மிஸ்ஸஸ் தேயாங், ஓ ரத்தம் போல. உன் பிள்ளைய உன் கண்ணு முன்னாடி துடிக்க கொள்ளட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெல்லிக்கு நேரம் அவன் கண்ணை வச்சு ரோல் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் உங்கள் கையில் போட்டிருக்க பேங்கிள்ஸ் வச்சு நல்லா ரோல்ஸோட ஹேண்டை அடிக்கிறீங்க. ரோல்ஸ் கையில் அந்த பீங்கை நல்லா உடஞ்சி நல்லா குத்திடுது. நீங்கள் அவன் காலர் போன்லேயே நல்லா கையை வச்சு அழுத்திடுறீங்க அந்த கன் ஷார்ட் ஆன இடத்துலேயும். பார்த்தா நீங்கள் ரோல்ஸை தள்ளி விட்டுட்டு ஏய் ஒயன் விட மாட்டேன்டி. நீங்கள் ரோல்ஸை தள்ளி விட்டுட்டு அந்த ரூம் கதவை லாக் பண்ணிடுறீங்க. உங்கள் ஹேண்டில் அவ்வளோ ப்ளீட் ஆகுது, லெக்கு சுத்தமாக நடக்க முடியல. ரோல்ஸ் வந்து அங்கே கதவை வந்து உடச்சிட்ருக்கான். உங்களால் சுத்தமாக முடியலை. நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே நடக்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ஃபால் ஆயிடுறீங்க. ஜோஷ்மா, ஜோஷ்மா, நீங்கள் காலை தேய்ச்சி நடந்து போய் நேராக அந்த டெலிஃபோன் இருக்க ஏரியாவுக்கு வரீங்க. வயர் வந்து பிஞ்சு கிடக்கு, உங்களால் ஃபோன் பண்ண முடியலை. அப்போ அங்கே இருக்க கார்ட்ஸை பார்க்குறீங்க. கெவின் அண்ணா, கிம் அண்ணா, ஐயோ எல்லாம் இப்படி இறந்து கிடக்குறீங்களே. அண்ணா எந்திரிங்கண்ணா, அண்ணா, ஐயோ கடவுளே. ஜோஷ்மா, ஜோஷ்மா எங்க இருக்கீங்க? ஜோஷ்மா என்னாச்சு உங்களுக்கு? ஜோஷ்மா எந்திரிங்க. ஜோஷ்மா என்னாச்சு? ஜோஷ்மா என்னாச்சு? எனக்கு இவ்வளோ பிளட் வந்துருக்கு. ஜோஷ்மா எனக்கு பயமா இருக்கு. ஜோஷ்மா எந்திரிங்க. ஜோஷ்மா
ஃபோன் ஃபோன் இருக்குல்ல, ஃபோன் எங்கே இருக்கு, ஃபோன் எங்கே இருக்கு, ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு ஜோஷ்மா கிட்ட இருக்க அந்த ஃபோனை எடுக்கிறீங்க. யங்டன் 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 உனக்கு ஒன்றும் ஆகலடா. யங்டன் நீ இங்கே இரு, எங்கே இரு, எங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை தேய்ச்சி நடந்து அந்த கார்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஏதாச்சும் கன் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறீங்க. அங்கே ஒரு கன்று கிடக்கு, அதை எடுத்து வச்சுட்டு நேராக யோங்டனை தூக்கிட்டு அந்த கபோர்ட்குள்ளே வந்து நீங்கள் ஒளிஞ்சிக்கிறீங்க. யங்டன் அமைதியாக இருக்கணும். அப்போ ஜோஷ்மா செல்லில் வந்து தேங்கோட நம்பர் இருக்குது, கால் பண்ணுறீங்க. ஃபோனை எடுடா, ஃபோனை எடுத்தேன், ஃபோனை எடுங்குங்க. ஐயோ, தேங் ஃபோனவே எடுக்கலை. வேறு யாராச்சும் காண்டாக்ட் பண்ணலாமான்னு தேடும்போது ஸ்டீஃபன் அங்கிள் நம்பர் இருக்குது. ஹலோ ஹலோப்பா, அப்பா அப்பா இங்கே ரோல்ஸ் வந்திருக்கான்ப்பா, வீட்டுக்கு வந்துட்டோம்ப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, அப்பா இங்கே எல்லாத்தையும் கொண்டுட்டான், இங்கே காய்ச்சல் எல்லாத்தையும் கொண்டுட்டான்ப்பா. நான் அந்த ஸ்டெப்ஸு கீழே இருக்க கபோலில் ஒளிஞ்சிட்டு இருக்கேன்ப்பா. அப்பா 2 சைடும் ஷார்ட் பண்ணியிருக்கான், ப்ளீட் ஆகிட்டு இருக்குப்பா. அப்பா கொஞ்சம் வேகமாக வாங்கப்பா. தேங்க். ஹலோ ஹலோ ஹலோப்பா. விடு அழட்டி விடு. ஒயன் ஒயன் எங்கம்மா இருக்க? ரோல்ஸ் கூப்பிடுறல, எங்க இருக்க? கத்திராதடா. சிஸ்டயாம் சீச்சி இல்லை பேபிடால். பேபிடால்னு சொன்னால் தான் உனக்கு கோவம் வருமே, எப்படி முன்னாடி வருவிய? வாடி தங்கம், அங்கே வாங்க வாங்க, எங்கே இருக்கீங்க, எங்கடி இருக்க? கூப்பிட்றேன் கேட்காத மாதிரியே உட்காந்துருப்பா. எங்கேயாச்சும் தானே ஒழிஞ்சிருப்பா. இங்கே இருக்க. உங்கள் ஸ்டொமக்லேருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருது. நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே விழுந்திருப்பீங்க, ஸோ அதனால் உங்கள் ஸ்டொமக்லேருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருது. ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெல்லியை வந்து பிடிச்சிக்கிறீங்க. வேண்டாண்டா வேண்டாண்டா, அம்மா அம்மா விட்டு போயிடாதடா, அப்பா விட்டுட்டு போயிடாதடா. கொஞ்ச நேரம்டா, கொஞ்ச நேரம் பொறுத்துடா, ஹாஸ்பிட்டல் போயிடலாம்டா, அம்மா விட்டு போயிடாதடா. இரு, அங்கே உனக்கு வாய்ஸ் கேட்குதுடா. டேய் ஒயன், எங்கடா மாறிய? உன் வாய்ஸ் எனக்கு கேட்குதுடா. எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்கிறா, நானே வந்து பார்க்குறேன். ஏய், நானே உன்னை வந்து பார்க்குறேன்டா. எந்திரிக்க கூட வேணாம், காலில் வேறு அடிபட்டுருக்கு, கையில் அடிபட்டுருக்கு, எந்திரிக்க வேணாம்டா. எங்கே இருக்கேன்னு மட்டும் சொல்லு, நானே வந்து பார்க்குறேன். நீங்கள் அழுதுகிட்டே ஃபெயிண்ட் ஆயிடுறீங்க. ஓ, என்னாருது அவன் தான் கால் பண்ணுறது. ஐயோ, இவர் எது கால் பண்ணுறாரு? ஹலோ ஹலோ பாஸ், கிளம்பவா? இல்லை, எனக்கு புரியலை, இதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் வந்திருக்கேன். சரி சரி, நான் கிளம்புறேன். ஆனால் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வேஸ்ட்டு. சரி நான் கிளம்புறேன். ஓகே, நான் கிளம்புறேன். பேபி டால், டாலுமா, ஐ வில் கம் ஃபார் யூ அகெயின். சரியா? ஜஸ்ட் வெயிட் ஃபார் மீ. வெயிட் பண்ணலாம், கூட்டிய சீக்கிரம் வருவேன். சரியா? கிளம்புறேன்.
ஓகே மை ஹனீஸ், இதோட இந்த பார்ட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் எபிசோட்ஸ் சூன் நான் போடுறேன். ஓகே, நான் திரும்ப சொல்கிறேன், ஹனீஸ், ஐ won't disappoint you. ஓகே, ட்ரஸ்ட் மீ. ஜஸ்ட் வெயிட் ஃபார் ஃபியூ எபிசோட்ஸ். அண்ட் மை ஹனீஸ், இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டு. இந்த ரோல்ஸ் கேரக்டர் இருக்குல்ல, உங்களுக்கு அந்த கேரக்டர் சொல்லும்போது யார் ஞாபகம் வராங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நீங்கள் சொல்கிறத வச்சு ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு வரும். ஓகே, அண்ட் மெயின்லி அடுத்த எபிசோடுக்கு வந்து இன்னொரு 2-3 days நீங்கள் வெயிட் பண்ணணுண்டா. கொஞ்சம் என் த்ரோட்டை சரி பண்ணிவிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி டக்குனே போட்டுறேன். ஓகே, என்னால் இதுக்கு மேலே பேச முடியல, ரொம்ப பெயினாக இருக்குது. Until this is bye from Fairy. See you soon in next episode. Take care of yourself, my honeys. Health நல்லா பார்த்துக்கோங்க, என்ன மாதிரி இருக்காதீங்க. And I love you, my honeys. I purple you.